வணக்கம். 9ஆம் வகுப்பு தமிழ் இயல் 1ல் இலக்கண பகுதி கற்கண்டு என்றதில் தொடர் இலக்கணம். தொடர் இலக்கணம் அப்படின்றதுல தொடர்ச்சியாக இலக்கணம் எப்படி வருதுன்றது இந்த தலைப்பில் இருக்குது. என்ன பாருங்கள். எட்வர்டு வந்தான் அப்படின்றது. எட்வர்டுன்றது ஒரு பெயர் சொல். இந்த சொற்றொடரில் பெயர் சொல் எட்வர்டு என்பதாகும். இந்த சொற்றொடர் எழுவதற்கும் அடிப்படையாக அமைந்த பெயர் சொல்லையே எழுவாய் என்கிறோம். எட்வர்டு வந்தான் அப்படின்னும்போது ஒரு பெயர் சொல்லி வினைச்சொல்லை கொண்டு முடியுது. அப்போ பெயர் சொல்லுக்கு இன்னொரு பேர் என்னன்னா எழுவாய் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, கனகாம்பரம் பூத்தது அப்படின்றது. கனகாம்பரம் அப்படின்றது ஒரு பூவின் பெயர். பூத்தது அப்படின்றது ஒரு பயனிலை. அப்போ இந்த சொற்றொடரில் வினைச்சொல் பூத்தது அப்படின்ற வினைச்சொல்லையே பயனிலை ஆகும். ஒரு தொடரில் பயன் நிலைத்து நிற்கும் இடத்தை பயனிலை என்கிறோம். பூத்தது என்றது பூ அப்படின்றது ஒரு நிலையான சொல். அதில் நிலைத்தது பூத்தது அப்படின்னும் போது பயனிலையாக வருது. அப்போ மீனா கனகாம்பரத்தை சூடினால் அந்த பூ வச்சு வருது. அடுத்த பெயர் சொல்லோட சேர்த்து வருது. மீனா கனகாம்பரத்தை சூடினால். இந்த தொடரில் சொற்றொடர் எழுவதற்கு காரணமாக அமைந்த மீனா என்னும் பெயர் சொல்லே எழுவாயாகும். அந்த எழுவாயின் பயனிலை சூடினால் என்பதாகும். எனில் மற்றொரு பெயர் சொல்லான கனகாம்பரம் என்பது யாது? அது செயப்படு பொருள் என்றும் அழைக்கப்படுகிறது. எழுவாய் ஒரு வினையை செய்ய அதற்கு அடிப்படையாய் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருளே செயப்படு பொருள் ஆகும் அப்படின்றோம். என்ன சொல்கிறாங்க பாருங்க. மீனா கனகாம்பரத்தை சூடினால் அப்படின்னும் போது மீனான்றது எழுவாய். கனகாம்பரம் அப்படின்றது ஒரு பூவோட பெயர் செயப்படு பொருள். சூடினால் அப்படின்றது என்னதுன்னா அது தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருளாக இருக்கும்போது பயனிலையாக அமையுது நமக்கு. அப்போ இதை தான் இந்த பாராவில் விளக்கமாக சொல்கிறாங்க. அப்போ அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்க பாரு. கீழே ஒன்று பாருங்கள். ஒரு குறிப்பாக சொல்கிறாங்க. ஒரு தொடரில் எழுவாயும் செயப்படு பொருளும் பெயர் சொல்லாகவும் பயனிலை வினைமுற்றாகவும் இருக்கும். பயனிலை அந்த தொடரின் பயன் நிலைத்து இருக்கும் இடமாகும் அப்படின்றாங்க. ஒரு எழுவாய் இருக்குது, அதோட பொருள் இருக்குன்னா பெயர் சொல்லாகவும் இருக்கலாம், பயனிலை வினைமுற்றாகவும் இருக்கலாம் அப்படின்றாங்க. அந்த தொடரில் பயன் நிலைத்து இருக்கு இடமாகும் அப்படின்றாங்க. ஒரு தொடரில் செயப்படு பொருள் இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது. செயப்படு பொருள் தோன்றும் தொடர் விளக்கமாக இருக்கும் அப்படின்றாங்க. படித்தாய் அப்படின்றது இந்த தொடரில் படித்தாய் என்பது பயனிலை. படின்றது ஒரு பயன். அப்போ படித்தாய் அப்படின்றது ஒரு பயனிலை. நீ என்னும் எழுவாய் வெளிப்படையாக தெரியவில்லை. இதை தோன்றா எழுவாய் என்று கூறுகிறோம். நீ அப்படின்றது ஒரு பேரே வரல, எழுவாயே வெளிப்படையாக வரல. அப்போ எழுவாய்னா என்னது? ஒரு பெயர் சொல்லி வெளிப்படையாக வரல. அப்போ இந்த மாதிரி வரக்கூடிய வார்த்தைகளுக்கு தோன்றா எழுவாய் என்று கூறுகிறோம். தோன்றா எழுவாய்னா என்னது? நீ நான் அப்படின்லாம் மென்ஷன் பண்ணுறோம் இல்லையா? அவன் இவன் அப்படி, அவங்க அவன் இவன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு மென்ஷன் பண்ணாமல், பெயரை மென்ஷன் பண்ணாமல் பொது பெயராக அப்படியே சொல்லக்கூடிய வார்த்தைகள்லாம் ஒருமையில் சொல்லும்போது அந்த மாதிரி வர்றதெல்லாம் தோன்றா எழுவாய் அப்படின்னு கூறுகிறோம். நான் வந்தேன் அப்படின்றதுல இந்த தொடரில் வினைமுற்று பயனிலையாக வந்தது. இது வினை பயனிலை எனப்படும். வந்தேன் அப்படின்றது ஒரு வினைமுற்று. அப்போ பயனிலையாக முடியுது. அப்போ வந்து அப்படின்றது பயனிலையாக வருது இல்லையா? அப்போ இது வினை பயனிலை என்று சொல்லப்படுகிறது. சொன்னவள் கலா அப்படின்றது இங்கு கலா என்னும் பெயர் சொல் பயனிலையாக வந்துள்ளது. இது பெயர் சொல் பயனிலை எனப்படும். சொன்னவள் கலான்றது பெயர் சொல்ல கொண்டு முடியுது. அப்போ அந்த மாதிரி சொன்னவள் அப்படின்றது பயனிலையாக வந்தது. அப்போ பெயர் சொல் பயனிலையாக வந்ததுனால இது பெயர் பயனிலை அப்படின்னு அழைக்கிறோம். விளையாடுபவன் யார் அப்படின்னு கேட்குறோம். இங்கே வினாவாக வருது. இங்கே யார் என்ன வினா சொல் பயனிலையாக வந்துள்ளது. இது வினா பயனிலை எனப்படும் அப்படின்றோம். விளையாடுபவன் யார் அப்படின்றது பயனிலையாக வருது. விளையாடுறது யார் அப்படின்றது. அப்போ இந்த மாதிரி வரக்கூடியது வினா பயனிலை அப்படின்னு அர்த்தம். கொஷின் மார்க்கோட வரும்போது சில இடங்கள் தவிர ஒரு சொற்றொடரில் எழுவாய் பயனிலை செயப்படும் பொருள் மூன்றும் இந்த வரிசையில் தான் வர வேண்டும் என்று எந்த கட்டுப்பாடும் இல்லை. தமிழின் தொடர் அமைப்பின் சிறப்புகளில் இதுவும் ஒன்று. சில இடங்களில் தவிர ஒரு சொற்றொடரில் பெயர் சொல் இருக்கலாம், பயனிலை இருக்கலாம், செயப்படு பொருள் இருக்கலாம். மூன்று இந்த வரிசையில் தான் இருக்கணும்லாம் அவசியம் கிடையாது. மாறி மாறியும் வரலாம் அப்படின்றது தான் இதோட சிறப்பு அப்படின்றது சொல்கிறாங்க. வேறு ஒன்றும் இல்லை.
அடுத்து இதுக்கு எடுத்துக்காட்டு ஒன்று. நான் பாடத்தை படித்தேன் அப்படின்றது. நான் அப்படின்றது பெயர்ச்சொல். செய்யப்படு பொருள் பாடம் அப்படின்றது. படித்தேன்ன்றது பயனுள்ளது. அப்போ இந்த மாதிரி பாடத்தை நான் படித்தேன் அப்படின்னும்போது இங்கே மாற்றம் வருது பாரு. செய்யப்படு பொருள் எழுவாய் பயனிலை அப்படின்னு வருது. அப்போ இந்த மாதிரி நம்ம மாற்றி மாற்றி வந்தாலும் அதோட பொருள் மாறல அப்படின்றது. படித்தேன் நான் பாடத்தை அப்படின்னும்போது பயனிலை முன்னாடி வந்துருச்சு, எழுவாய் நடுவில் வந்துருச்சு, பாடத்தைன்றது செய்யப்படு பொருளாக வந்துருச்சு. அப்போ நான் படித்தேன் பாடத்தை அப்படின்னும்போது இன்னும் எப்படி மாறுது பாரு. எழுவாய் பயனிலை செய்யப்படு பொருள்னு மாறுது. அப்போ பாடத்தை படித்தேன் நான் அப்படின்னும்போது செய்யப்படு பொருள் பயனிலை எழுவாய் இப்படி மாற்றங்கள், எத்தனை மாற்றங்களை கொடுத்தாலும் அதோட பொருள் மாறாமல் ஒரே மாதிரி வர்றது தான். அப்போ இதோட ஒவ்வொரு விளக்கமும் சொன்னாங்க. இப்போ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, நல்ல நூல் ஒன்று படித்தேன். இந்த தொடரில் நல்ல என்னும் சொல் எழுவாயாக வரும் பெயர் சொல்லுக்கு அடையாக வருகிறது. இவ்வாறு அமைவதனே பெயரடை என்கிறோம் அப்படின்றோம். என்ன தெளிவாக சொல்கிறாங்க பாருங்க. இந்த தொடரில் நல்ல என்ற சொல் எழுவாயாக வருது, பெயர் சொல்லுக்கு அடையாக வருது. நல்ல நூல் அதுக்கு சேர்ந்தது, நல்லன்ற வார்த்தை கூட நூலும் சேர்ந்து அடையாக சேர்ந்து துணையாக வருது. அப்போ அந்த மாதிரி வர்றத பெயரடை அப்படின்றோம். அப்போ பெயரடை என்றால் என்ன அப்படின்னும்போது அதுக்கு எடுத்துக்காட்டுன்னா நல்ல நூல் அப்படின்றது. அப்போ நல்ல என்னும் சொல் எழுவாயாக வரும் பெயர் சொல்லுக்கு அடையாக வருவது இவ்வாறு அமைவது பெயரடை அப்படின்னு அர்த்தம். மகிழ்நன் மெல்ல வந்தான் அப்படின்றது. இந்த தொடரில் மெல்ல என்னும் சொல் வந்தான் என்னும் வினை பயனிலைக்கு அடையாக வருகிறது. இதை வினையடை என்கிறோம். இந்த தொடரில் மெல்ல என்னும் சொல் வந்தான் என்ற வினை பயனிலை கொண்டு முடியறதுனால வினையடை அப்படின்றோம். வினைச்சொல்லை கொண்டு முடியறதுனால வினையடை, பெயர் சொல்லை கொண்டு முடியறதுனால பெயரடை. அப்போ இங்கே ஒரு படம் இருக்குது பாருங்கள். அதில் பிள்ளைங்க விளையாடுறாங்க பாருங்கள். மாணவர்கள் கால்பந்து விளையாடி கொண்டு இருக்கிறார்கள். எங்கும் விளையாட்டு மகிழ்ச்சியின் ஆரவாரம். கண்ணன் முகமதுவை நோக்கி பந்தை என்னிடம் உருட்டு என்று கத்தினான். முகமது பந்தை கண்ணனிடம் உருட்டினான். அப்போ முகமது கண்ணன் 2 பேரும் விளையாடுறாங்க. அப்போ கண்ணன் முகமதுவை நோக்கி பந்தை என்னிடம் உருட்டு அப்படின்னு சொல்கிறாப்புல. அதே கந்தன் முகமது என்ன சொல்கிறான், பந்தை கண்ணனிடம் உருட்டு இப்படின்னு வருது. அப்போ பந்து உருண்டது, கண்ணன் முகமது மூலம் பந்தை உருட்ட வைத்தான் அப்படின்றது. அப்போ 2 பேர் மாற்றி மாற்றி விளையாடுறாங்க. அப்படி விளையாடும் போது அதில் எது வருதுன்னா பந்தை தான் உருட்டுறாங்க நடுவில். அப்போ பயனிலையாகவும் செய்யப்படும் பொருளாகவும் இருக்குது. மேற்கண்ட சூழலில் பந்து உருண்டது என்பது தன்வினை. தன்வினை பிறவினை என்ற வினை வகையோட தலைப்பு தான் இப்போ நம்ம உதாரணமாக சொல்லிட்டு வரோம். அப்போ தன்வினைனா என்ன, பிறவினைனா என்னன்றது தான் இப்போது எடுத்துக்காட்டாக சொல்லும்போது, பந்து உருண்டது என்பது தன்வினை. பந்து தானாக உருளுது. அப்போ அதுமாரி நம்ம உருட்டுறோம். அப்போ உருட்டும் போது உருளுதுன்றது தன்வினை. உருட்ட வைத்தான் என்பது பிறவினை. அதை உருட்டி விடுறோம் இல்லையா, அது பிறவினை அப்படின்றது. அப்போ இதில் எழுவாய் ஒரு வினையை செய்ய வைத்தால் அது பிறவினை எனப்படும். எழுவாய் ஒரு வினையை செய்ய வச்சா அது என்னன்றாங்க, பிறவினை அப்படின்றாங்க. பிறவினைகள் விபி போன்ற விகுதிகளை கொண்டு செய், வை, பண்ணு போன்ற துணை வினைகளை இணைத்தும் உருவாக்கப்படுது அப்படின்றாங்க. அப்போ செய், வை அப்படின்னும்போது பண்ணு போன்ற துணை வினைகளை இணைத்து உருவாக்கப்படுவது என்னன்றாங்க, இந்த மாதிரி உருவாக்கப்படுதுன்றாங்க. அப்போ தன்வினை பிறவினைக்கு இன்னும் ஒரு எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா, தன்வினைன்றது அவன் திருந்தினான், அவர்கள் நன்றாக படித்தனர் அப்படின்றது. பிறவினைன்றது அவனை திருந்த செய்தான், தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார், பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார். அப்போ எப்படி சொல்கிறாங்க பாரு, அவனை திருத்த செய்வது, இன்னொரு ஆள் அவங்கள திருத்த செய்கிறது பிறவினையில். அப்போ தந்தை மகனை நன்றாக படிக்க வைப்பது ஒன்று, பள்ளிக்கு புத்தகத்தை வருவித்தாங்கன்னா என்ன, எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்றது தான் வருவித்தார்கள் அப்படின்றது. அப்போ அதுக்கு அடுத்த பகுதியில் பார்த்தோம்னா, தெரிந்து தெளிவான்றதில் செய்வினை செயற்பாட்டு வினைக்கு ஒரு உதாரணம் என்ன சொல்கிறாங்க பாரு. செய்பவரை முதன்மைப்படுத்தியும் வினை செய்வினை, செய்யப்படு பொருளை முதன்மைப்படுத்தும் வினை செயற்பாட்டு வினை என்பதை நினைவில் நமக்கு தெரிஞ்சுக்கணும். செய்பவரை முதன்மைப்படுத்துவது செய்வினை, செய்யப்படு பொருளை முதன்மைப்படுத்துவது வினை செயற்பாட்டு வினை அப்படின்னு அர்த்தம். அப்போ செய்வினைனா என்ன, செயற்பாட்டு வினைனா என்னன்னு இப்போ இதில் பார்க்க போகிறோம் விளக்கம். அப்பா சொன்னார், குமுதா இலையில் உள்ள இட்லியை விரைந்து சாப்பிடு, அடுத்த தோசை வரப்போகிறது. அவள் சாப்பிட்டு முடிப்பதற்குள் தோசை வைக்கப்பட்டது.
அப்பா சொல்கிறார், குமுதா இலையில் உள்ள இட்லியை சீக்கிரமாக விரைந்து சாப்பிடு, அடுத்த தோசை வரப்போகுது அப்படின்னு. அவள் சாப்பிட்டு முடிப்பதற்குள் தோசை வைக்கப்பட்டது. அப்பா சொன்னார், செய்வினை தொடர் இது. தோசை வைக்கப்பட்டது அப்படின்றது செயப்பாட்டு வினைத்தொடர். அப்போ அப்பா சொன்னது வந்து செய்வினை, தோசை வைக்கப்பட்டது அப்படின்றது செயப்பாட்டு வினை. இது போலவே பாட்டு பாடுகிறாள், இது வந்து பாட்டு பாடுகிறாள் அப்படின்னும்போது செய்வினை. பாட்டு அவளால் பாடப்பட்டது, பாட்டு பாடப்பட்டது அப்படின்னு வந்ததுன்னா பாடப்பட்டதுன்னு அவங்கள உணர்த்தி சொல்கிறோம், அழுத்தி சொல்லும்போது அப்போ இது வந்து செயப்பாட்டு வினை. பாட்டு அதாவது அவளால் பாடப்பட்டது அப்படின்னும்போது அது செயப்பாட்டு வினைத்தொடர். இன்னொன்று சொல்கிறாங்க பாருங்கள், படு என்னும் துணை வினைச்சொல் செயப்பாட்டு வினைத்தொடரில் சேர்ந்து விடுகிறது. படு என்பதைப் போல உன் பெரு முதலான துணை வினைகள் செயப்பாட்டு வினைகளாக அமைகின்றன. அவற்றைப் போலவே எச்சங்களுடன் சேர்ந்து ஆயிற்று, போயிற்று, போனது முதலான துணை வினைகள் செயப்பாட்டு வினைகளாக உருவாக்கப்படுது. படு என்பது என்னதுன்னா உன் பெரு முதலான துணை வினைகள்லாம் செயப்பட்டு வினைகளாக அமையுது. அவற்றை போலவே எச்சமும் சேர்ந்து ஆயிற்று, போயிற்று, போனது அப்படின்றதெல்லாம் துணை வினை செயப்பாட்டு வினை அப்படின்றாங்க. என்ன சொல்லுங்க பாரு, கோவலன் கொலையுண்டான், ஓவியம் குமரனால் வரையப்பட்டது, வீடு கட்டியாயிற்று, சட்டி உடைந்து போயிற்று, பணம் காணாமல் போனது. இந்த மாதிரி வரக்கூடியதெல்லாம் செயப்பாட்டு வினைகள். இந்த மாதிரி வர்றதெல்லாம் என்ன வினைகள்? செயப்பாட்டு வினைகள். செய்வினைன்னா அப்படியே நேரடியான வார்த்தை. அதுக்கடுத்து வைக்கப்பட்டது அப்படின்றது அப்போ வரக்கூடிய வார்த்தைகள்லாம் அந்த மாதிரி ஒரு கட்டளையாக அழுத்தி வரக்கூடிய வார்த்தைகளாக செயப்பாட்டு வினைத்தொடர்னு அர்த்தம். அதே வந்து சாதாரணமான வார்த்தைகள்லாம் படு, போல, உன், பெரு அப்படின்றதெல்லாம் துணை வினை செயப்பாட்டு வினை. அதுக்கடுத்து ஆயிற்று, போயிற்று, போனது இதெல்லாம் துணை வினை செயப்பாட்டு வினை அர்த்தம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பயன்பாட்டு தொடர்கள். பயன்பாட்டு தொடர்கள் அப்படின்னும்போது அங்கே நமக்கு கொடுத்துருக்குறாங்க என்னென்ன தொடர்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இலக்கணத்தில் தொடர்ன்றது என்னென்னா ஒரு சொல் மற்றொரு சொல் இவ்வாறு சேர்ந்து ஒவ்வொரு சொல்லாக சேர்ந்து ஒரு தொடராக வரக்கூடியது தான் என்னது தொடர். அது கூட இன்னும் பல சொற்களும் சேர்ந்து தொடர்ச்சியாக வருவது. சொற்கள் பல சேர்ந்து தொடர்ச்சியாக வந்து பொருளை தருவதுலாம் தொடர். அதுபோல் இப்போ பயன்பாட்டு தொடர்லாம் என்னென்னன்ற தொடரை விளக்கி சொல்கிறாங்க. நிறைய தொடர் இருக்குது. என்னென்னா தன்வினை தொடர், பிறவினை தொடர், செய்வினை தொடர், செயப்பாட்டு வினைத்தொடர் இதெல்லாம் இப்போ நம்ம பார்த்துட்டோம். உடன்பாட்டு வினைத்தொடர், எதிர்மறை வினைத்தொடர், செய்தி தொடர், உணர்ச்சி தொடர், வினா தொடர், கட்டளை தொடர், பெயர் பயனிலை தொடர் இப்படின்னு இத்தனை தொடர்கள் இருக்குது. அப்போ அப்படி அதில் பார்த்தோம்னா ஒன்றுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தோன்னா அப்துல் நேற்று வந்தான். அப்துல் நேற்று வந்தான்ன்றது தன்னோட வினை. அப்துல் வந்து நேற்று வந்துட்டான் அப்படின்றது தன் வினை. பிறவினை அப்படின்னும்போது அப்துல் நேற்று வருவித்தான். அப்துல் வந்து நேற்று வந்து வருவித்தான் அப்படின்றது வருவான் அப்படின்றது தான் சொல்கிறது. அப்போ இந்த மாதிரி வருவது பிறவினை. கவிதா உரை படித்தாள் அப்படின்னும்போது செய்வினை தொடர். கவிதா உரை படித்தாள்னா செய்வினை தொடர். உரை கவிதாவால் படிக்கப்பட்டது அப்படின்னும்போது உரையை வந்து யாரால் படிக்கிறதுனா கவிதாவால் ஆள் சேர்க்கக்கூடிய வார்த்தைகள் வர்றதும் தூ சேர்க்கப்படுறதும் செயப்பாட்டு வினைத்தொடர். குமரன் மழையில் நனைந்தான் அப்படின்றது உடன்பாட்டு வினைத்தொடர். குமரன் மழையில் நனையவில்லை அப்படின்றது எதிர்மறை வினைத்தொடர். அப்போ என் அண்ணன் நாளை வருவான் செய்தி தொடர். என் அண்ணன் நாளை வருவான் அப்படின்றது ஒருத்தவங்கள்ட்ட நம்ம அறிவிக்கிறோம். எவ்வளோ உயரமான மரம் அப்படின்றது உணர்ச்சி. இவ்வளோ உயரமா அப்படின்றோம் இல்லையா, அது உணர்ச்சி. அப்போ ஆச்சரியம். அப்போ உள்ளே பேசி கொண்டிருப்பவர் யார் அப்படின்றது வினா. யாருன்ற வினா வர்றதுனால பூக்களை பறிக்காதீர் அப்படின்போது கட்டளை. இது நாற்காலி, அவன் மாணவன் அப்படின்றது பெயர் பயனிலை தொடர். இந்த வகுப்பில் இது வரைக்கும் போதும். அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி.